Hi friends, இன்னைக்கு வீடியோல நம்ம 3 type of material varieties வந்து போஸ்ட் பண்ணிருக்கோம். சோ இன்னைக்கு வீடியோல நம்பர் 1 ல போஸ்ட் பண்ணிருக்க saree ஃபுல்லாவே மைசூர் crepe silk sarees தான். எந்த ஒரு crepe silk சாரியோட மிக்ஸடுமே கிடையாது. மைசூர் crepe silk sarees மட்டும் தான் வந்திருக்கு. கலெக்ஷன்ஸ் ஓரளவுக்கு நிறையவே வந்திருக்கு. ரொம்ப அழகா அட்ராக்டிவான கலெக்ஷன்ஸ் தான் வந்திருக்கு. ஸோ மோஸ்ட்லி மைசூர் crepe silk sarees பொறுத்தவரையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிளைன் தான் ரொம்ப ட்ரெண்டிங்ல. ஏன்னா அந்த சில்கி அந்த ரிச்னஸ் ஃபீல் கொடுக்கறது வந்து உங்களுக்கு ஜரி வீவிங்கோட பிளைன்ல இருக்கிற சாரி தான் சாரியோட ரிச்னஸை கொடுக்குது. அந்த ஜரி இருக்கிறது அந்த மாதிரி இருந்ததுன்னா அது உங்களுக்கு அந்த ஜரி ஹைலைட்டடா அப்படிங்கிற மாதிரி தான் தெரியும். இது வந்து சாரியோட கலர் அந்த ஒரு மாதிரி உங்களுக்கு ஷைனிங் அந்த லுக் வேணும் அப்படின்னா நிறைய பேர் வந்து இந்த பிளைன் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணிக்கிறாங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மைசூர் crepe silk sareesல வந்து நீங்கள் வந்து மோஸ்ட்லி இந்த ஸ்ட்ரைப்ஸ் கூட பார்த்துருக்கலாம், செக்குடு கூட இப்போலாம் அதெல்லாம் ரேராக தான் வருது பார்த்துருக்கலாம். ஆனால் புட்டாஸ் ரொம்ப ரொம்ப ரேர். இன்னைக்கு வந்து புட்டாஸ் போட்ட மாதிரி மைசூர் crepe silk sarees வந்திருக்கு. இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா மைசூர் crepe silk sareesே எப்படி மேட் ஆகுது அப்படின்னா குவாலிட்டி வைஸ் வந்து அது ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில மைசூர் crepe silk saree ஃபுல்லாகவே கிரேப் மெட்டீரியலில் இருக்கு. ஒரு சில மைசூர் crepe silk sareesஸை பொறுத்தவரையும் ஒரு 70 to 75% வந்து கிரேப்பும் ஒரு 20 to 25% வந்து உங்களுக்கு ஜார்ஜெட் அந்த சிஃபானும் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கிறதுனால ரொம்ப உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த வளவளப்பு அந்த சில்கி ஃபீல்மின் உங்களுக்கு சாரியோட டெக்ஸ்சர் வைஸ் வந்து உங்களுக்கு அது மீன் லுக் வைஸ் வந்து அந்த சில்கி ஃபீலு அதெல்லாம் ஃபுல்ஃபில் ஆகிடும். பட் வந்து அந்த உங்களுக்கு வியர் பண்ணும்போது ஒரு சில பேருக்கு வந்து ரொம்ப வளவளப்பு செட் ஆகலை, எனக்கு வளவளன்னு இருக்கு. crepe silk sareesஸை பொறுத்தவரை ரொம்ப ஹெவி வளவளப்புன்னு சொல்ல முடியாது. பட் வந்து ஓரளவுக்கு கிரேப் மெட்டீரியல் வளவளப்பு தான் இருக்கும். ஆனால் மைசூர் கிரேப்பும் அப்படிதான் ஹெவியாகவும் இருக்காது, உங்களுக்கு லைட்டாக வளவளப்பு இருக்கும். பட் வந்து ஒரு சில சாரீஸில் மைசூர் கிரேப்லேயே வந்து அந்த 20 to 25% வந்து சிஃபான் அண்ட் ஜார்ஜெட்டை மிக்ஸ் பண்ணும் போது உங்களுக்கு கொஞ்சம் வளவளப்பு ஃபீல் இல்லாமல் ஓரளவுக்கு வந்து நார்மலான சிஃபான் ஃபீலும் இல்லாமல் கிரேப் ஃபீலும் இல்லாமல் ரொம்ப அழகாக ஒரு சூப்பரான ஒரு எப்படி சொல்ற வியர் பண்ணும் போது ஒரு நல்ல ஒரு இது கொடுக்குது. ஸோ அந்த மாதிரி மைசூர் கிரேப்புமே வருது. ஸோ எல்லாமே நம்ம சேர்த்து தான் போட்டுட்ருக்கோம். ஏன்னா வீவிங் பண்ணும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் இப்படியே கஸ்டமர்ஸோட மென்டாலிட்டிக்கு தகுந்த மாதிரி ஸோ ஒருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி அந்த கம்ஃபர்டபுளுக்கு தகுந்த மாதிரி தானே ரெடி ஆகுது. உங்களுக்கு மெட்டீரியல் பார்த்து ஃபோட்டோஸ்லேயே பார்த்தாலே நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஃபுல்லாக கிரேப்பில் ஒரு சில சாரீஸ் பார்க்கும் போதே வந்து அது பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஜார்ஜெட் ஃபீல் இருக்கிற மாதிரியே இருக்கும். ஆனால் அது வந்து நம்ம மைசூர் crepe silk செக்ஷனில் போட்டிருப்போம். ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு அந்த ஜார்ஜெட் அண்ட் சிஃபான் வந்து கொஞ்சம் மிக்ஸ் ஆன மாதிரி வரும். ஸோ உங்களுக்கு நான் சொல்றது கூட அப்படி நீங்கள் பார்த்துட்டே வரீங்கனாலும் இந்த வீடியோலேயே வந்து புட்டாஸ் போட்டிருப்போம். புட்டாஸ் போட்டது ரேராக வர மைசூர் கிரேப்னு சொன்னா ஸோ அதில் இன்னைக்கு புட்டாஸ் போட்ட மைசூர் கிரேப் வந்திருக்கு. ஸோ அந்த மைசூர் கிரேப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஜார்ஜெட் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும் மெட்டீரியல். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு பார்த்து உங்களுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். ஸோ அது ஐ மீன் ரியலாகவே வந்து உங்களுக்கு அந்த ஜார்ஜெட் போட்ட மாதிரி தான் இருக்குது. ஸோ அதுக்கு சொல்லியிருக்கேன் அப்படிங்கும்போது நீங்கள் அதை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதே மாதிரி நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். சூப்பராகவே இருக்குது. மெட்டீரியல் வைஸ் வந்து மைசூர் crepe silk sarees வந்து இப்போதைக்கு நல்ல போகுது. நம்மளாம் மைசூர் crepe silk sareesலாம் ஸ்டார்ட் பண்ண புதுசில் இது பிளைனாக இருக்கே இது என்ன ஒரு அவ்வளோ மூவிங்கில் இருக்குமா? ஏன்னா இது ஆஃப்டர் எப்படி குபேரப்பட்டோட ட்ரெண்டிங்க்கு அடுத்து வந்து அதோட ட்ரெண்டிங் கம்மியானோன்னு வந்த சாரி தான் இந்த மைசூர் crepe silk sarees. ஸோ அப்படின்னு நான் நினைக்கிற பட்சத்தில் ஸோ அப்படி நானும் இல்லை நிறைய பேர் வந்து இந்த மாதிரி வந்து சாரீஸ் பிஸ்னஸ் பண்ணவங்க நினச்சாங்க. பட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து ஏன்னா அந்த குபேரப்பட்டு ஃபுல்லாகவே சரி வீவிங்கில் ஒரு பட்டு சாரி கம்ப்ளீட் லுக் கொடுக்குற மாதிரி அப்படி இருந்ததுனால ஃபுல்லாகவே அது கிராண்ட் லுக் ஃபுல்லாகவே சரி வீவிங்கில் இருக்கும். இது ஃபுல்லாகவே பிளைன். இது வந்து பிளைனா இருக்கிறது எந்த அளவுக்கு வந்து ட்ரெண்டிங் போகுமா நல்ல வந்து மூவிங் ஆகுமா அப்படின்னு அந்த யோசிச்ச பட்சத்தில் நம்ம அதெல்லாம் தாண்டி வந்து நல்ல மூவிங்ல இருக்கு. மைசூர் crepe silk sarees வந்து உங்களுக்கு தெரியும் பாஸ்ட் 1 year நல்ல ஒரு மூவிங்ல போயிட்டு இருக்க சாரி மைசூர் crepe silk saree. இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த 1 yearல வந்து பார்த்தீங்கன்னா எகெயின் வந்து ட்ரெடிஷ்னலை ஃபாலோ பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. நிறைய பேர் வந்து இந்த பிளைன் சாரீலாம் வந்து நம்ம ட்ரெடிஷ்னலான அந்த பட்டில் இருக்கிறோம். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சாரீஸில் இந்த பிளைன் லுக்கில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த ரெட்டப்பட்டா பார்டர் இருக்குல்ல ஸோ இதெல்லாம் வந்து நம்மளோட ட்ரெடிஷ்னலாக இருக்கிற டிசைன் அதெல்லாம் இப்போ வந்து இந்த 1 yearல வந்து ட்ரெண்டிங்கில் போகுது. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளைனாக இருந்தாலும் இவ்வளோ ஒரு ஃபாஸ்ட் மூவிங்கில் போயிட்டு இருக்க சாரீ வந்து மைசூர் crepe silk sarees.
சாரீஸா. ஒரு சில இப்போ இந்த சாரீலாம் பாருங்களேன், ஒரு மாதிரி ஜிக்ஸாக் வீவிங்ல கொடுத்த மாதிரி இருக்கு. ஆனா உங்களுக்கு அந்த அளவுக்கு ஹைலைட்டடா அந்த உள்ளுக்குள்ள உள்ள வீவிங் அந்த மைல்டா கொடுத்த மாதிரி இதுலலாம் உங்களுக்கு நல்லா தெரியுது பாருங்க, ஸ்ட்ரைப்ஸ் போட்ட மாதிரி. பட் இந்த சாரியில கூட மைசூர் கிரேப்ல வந்து கூட உங்களுக்கு ஜார்ஜெட் மிக்ஸ் ஆனது தான் இப்ப பாத்துட்டு இருக்கீங்களா. இந்த சாரி சூப்பரா இருக்கும். சாரியை பொறுத்த வரையுமே உங்களுக்கு மைசூர் கிரேப் சில்க் சாரீஸை பொறுத்த வரையும் அவ்வளோ அட்ராக்டிவா, அவ்வளோ பாக்குறதுக்கு நீட்டா அப்படிதான் கலெக்ஷன்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு வீடியோ பொறுத்த வரையும் நம்பர் 1ல பார்த்துட்டு இருக்க மைசூர் கிரேப் சில்க் சாரீஸ். ஸோ இன்னைக்கு வீடியோ நம்பர் 2 அண்ட் நம்பர் 3ல என்ன கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு அப்படின்றதையும் பார்த்துலாம். ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் நம்பர் 2ல ரெகுலரா என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றது தெரியும், அதுதான் போட்டிருப்போம் அப்படின்றத கெஸ் பண்ணிருப்பீங்க. நம்பர் 3ல மிக்சர்லாம் வந்திருக்க போகுது. ஆனா என்னென்ன மிக்சர் வந்திருக்கு அப்படின்றது தெரியாது. ஏன்னா மிக்சர்லயே நம்ம நிறைய வெரைட்டிஸ் வந்து நிறைய கொண்டுட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு என்னென்ன கலெக்ஷன்ஸ்லாம் வந்திருக்கா அப்படின்றதையும் நம்ம பார்த்தலாம். ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஸ்கிப் பண்ணாம கண்டினியூஸா செக் பண்ணி பார்த்துட்டே வாங்க. ஸோ வீடியோ பாக்குறீங்க, வீடியோல கலெக்ஷன்ஸ்லாம் பிடிச்சிருக்கா, அப்கமிங் ஃபெஸ்டிவல்ஸ்க்கு இந்த மாதிரி அட்ராக்டிவான கலெக்ஷன்ஸ், கலர்ஃபுல்லான கலெக்ஷன்ஸ் வேணும், ஸோ இந்த மாதிரி வந்து நியூ டிசைன்ஸ்லாம் வேணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. தேவைப்படுறவங்களுக்கு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாருக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி சாரீஸ் கலெக்ஷன்ஸ் வேணும், நல்ல ஒரு பெஸ்ட் குவாலிட்டி பெஸ்ட் ப்ரைஸ்ல தேவைப்படுது, நீங்களே பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்க, பாக்குறேன் நீங்களே பர்ச்சேஸ் பண்ணி நல்லா சாட்டிஸ்ஃபைடா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பா நீங்க உங்க ஃபேமிலி சைடோ ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ அடுத்தடுத்து என்ன கலெக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்றதே பார்த்தலாம். ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஸ்கிப் பண்ணாம கண்டினியூஸா செக் பண்ணி பார்த்துட்டே வாங்க. ஸோ வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் தீபாவளி ஆர்டர்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி எடுத்துட்டு இருக்கோம். இன்னொன்று உங்களுக்கே தெரியுது, கிளைமேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்றது நல்ல ஒரு திடீர்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹாட்டாக நல்ல வெயில் அப்படி இருக்கு. திடீர்னு பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ரெய்னி சீசன் மாதிரி கிளைமேட். இன்னைக்கு பாருங்க எப்படி கிளைமேட் ஒரு மாதிரி ரெய்னி கிளைமேட் மாதிரியே இருக்கு. ஸோ இந்த மாதிரி கிளைமேட்டிக் சேஞ்சஸ்னாலையுமே மழை பெய்யுது அப்படின்னாலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொரியர் டிலே ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் வர ஃபெஸ்டிவல்ஸ்லாம் நல்ல ஒரு பிக் ஃபெஸ்டிவல்ஸாக வரதுனால அதுலேயுமே நிறைய ஆன்லைன் ஷாப்பிங் மூலயமா ஆர்டர்ஸ் போயிட்டே இருக்கிறதுனால நான் என்னன்னு சொல்லல, உங்களுக்கே தெரியும் எவ்வளவு பேர் ஆன்லைன் ஷாப்பிங் வச்சிருக்காங்க. நிறைய சாரீஸ் பிசினஸ், சாரீஸ் இல்லாம குர்த்திஸ் இல்லாம ஒரு டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் கூட ஆன்லைன்ல, எல்லாமே ஒரு ரிட்டர்ன் கிஃப்ட் ஆன்லைன். ஸோ எல்லாமே இப்போ ஆன்லைன் அப்படிங்கிறதுனால வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா இடத்துல இருந்தும் பார்சல்ஸ் போக இந்த கிளைமேட்டிக் சேஞ்சஸ்னால டிலே ஆகும். இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் சீசன்ஸ்னால நிறைய பார்சல் டிஸ்பாச் ஆகுறதுனால டிலே ஆகும். அதனால நீங்க எந்த ஒரு ஃபெஸ்டிவல்ஸ் அப்படின்னாலுமே கண்டிப்பா 15 to 20 days பிஃபோரே நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணி உங்களோட ஆர்டரை வந்து நீங்க ரிசீவ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்காக தான் சொல்ல வரேன். ஸோ அடுத்தது என்னென்ன கலெக்ஷன்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றதையும் பார்த்தலாம். ஸோ நம்பர் 2 வந்துருச்சு. ஸோ பார்த்துருப்பீங்க என்ன கலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சிஃபான் அண்ட் ஜார்ஜெட் தான். இதுலையுமே இன்னைக்கு சூப்பரான வெரைட்டிஸ்லாம் வந்திருக்கு. பார்க்கறதுக்கே அட்ராக்டிவா இருக்கு பாருங்க. ஸோ இதெல்லாம் எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. இதெல்லாம் விஸ்கோஸ் சிஃபான் வெரைட்டியில வர சாரி. ஸோ விஸ்கோஸ்லேயே வந்து பாத்தீங்கன்னா ஜரி விஸ்கோஸ் போட்டிருப்போம். அது இன்னைக்கு போடல. ஒரு சில விஸ்கோஸ் சாரீஸ் போடும் போது அது எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு கிரஷ் மெட்டீரியல் எப்படி ஒரு மாதிரி பஞ்சு மாதிரி இருக்கும். ஒரு சில வெயிட்லெஸ் சிஃபான்ல கிரஷோ, டிஷ்யூ சில்க் கிரஷோ அப்படிலாம் பஞ்சு மாதிரி இருக்கும் பாருங்களேன். அதுலேயே வந்து அந்த மாதிரி இருக்கிற விஸ்கோஸ் சில்க்குமே இருக்கு. ஒரு மாதிரி ஸ்பாஞ்ச் மாதிரி அவ்வளோ சாஃப்டா மெட்டீரியல். அந்த ஜரி வந்து உங்களுக்கு ஜரி மாதிரி தெரியாது, ஆனா அது வீவிங் ஜரி தான். பட் அது என்னமோ உங்களுக்கு வந்து அந்த பட்டா போர்டர், சில்வர் பட்டி போர்டர்லாம் சொல்லுவோம் தெரியுமா, குர்த்தில எல்லாம் வரும் தெரியுமா, அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் அது ஜரி தான். அந்த மாதிரி விஸ்கோஸ் சில்க்குமே வருது. ஸோ ஏன்னா நமக்கு வந்து விஸ்கோஸ் நிறைய பேட்டர்ன், இப்போ ஒரு மெட்டீரியல்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா விஸ்கோஸ்லேயே எடுத்துக்கிறோம். விஸ்கோஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா 2-3 வெரைட்டிஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ அப்போ வந்து இது விஸ்கோஸ் தானே சொன்னீங்க, விஸ்கோஸ் சில்க் நான் லாஸ்ட் டைம் எடுத்தேன், பட் அது வேற மாதிரி இருக்கு, இது வேற மாதிரி இருக்கு அப்படின்றத இது பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம சொல்றோம் பாருங்க, சிஃபான் அண்ட் ஜார்ஜெட் அப்படின்னாலே நிறைய வெரைட்டிஸ் மைசூர் சிஃபான் இருக்கு, மைசூர் ஜார்ஜெட் இருக்கு. இந்த மாதிரி அந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா வந்து பனாரசி சிஃபான் இருக்கு, ஜார்ஜெட் இருக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லா வெரைட்டிஸ்லையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2-3 அதுக்குள்ளேயே பிரான்ச் வெரைட்டிஸ்லாம் இருக்கிறதுனால ஸோ விஸ்கோஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா விஸ்கோஸ்லேயே 2 to 3 வெரைட்டிஸ் வந்து மெட்டீரியல்ஸ்குள்ளே வந்துட்டு இருக்கு. ஸோ அதனால எல்லாமே நல்லா இருக்கும். உங்களுக்கு மெட்டீரியல் வைஸ் வந்து நல்லா இருக்கும். பார்க்குற ஒரு சில டைம் வந்து இந்த சாரியா இந்த ப்ரைஸ் அப்படின்ற மாதிரி தோணலாம். ஆனால் அதோட கம்ப்ளீட் லுக் நீங்கள் வியர் பண்ணும் போது ஸோ இது சிம்பிளாக இருந்ததே பரவாயில்ல, இது வியர் பண்ணால் நல்லா ரிச்சாக இருக்கு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு நிறைய சாரீஸ் இருக்கு. ஏன்னா இப்போ உங்களுக்கு தெரியும் நிறைய சாரீஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிம்பிள் அண்ட் நீட் லுக் இருக்கிற சாரீஸ்லாம் வந்து பாத்தீங்க கச்சன்னு சரி இருக்கிற சாரியோட கம்பேர் பண்ணும்போது சிம்பிளா நீட்டா இருக்கிற சாரீஸ் வந்து கொஞ்சம் பிரைஸ் ஜாஸ்தியா கூட இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா குவாலிட்டி வைஸ் வேரி ஆகும், மெட்டீரியலோட குவாலிட்டி அண்ட் தென் வந்து அந்த
ஷட்டில் லுக் கொடுக்குது பாருங்களேன், அது கொடுக்கறதுக்கு அந்த ஃபினிஷிங் கொடுக்கறதுக்கூட இதோட ப்ரைஸ் கூட மாறுது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அது மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஓல்டு ஃபுல்லாக பழங்காலத்து வீவர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் தெரியுமா, அந்த மாதிரி வீவர்ஸ் எல்லாமே இல்லை. ஏன்னா எல்லாருமே வந்து எஜுகேட்டட், இதெல்லாம் ஒரு காமன் இன்ஃபர்மேஷனாக தான் சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் தேவைப்படலை, இது இவங்க என்ன வளவலன்னு சொல்கிறாங்க அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஒரு ஜென்ரலாக ஒரு காமன் இன்ஃபர்மேஷன் தான் சொல்கிறேன். ஸோ அப்போல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அந்த பரம்பரையான்னு சொல்லுவோம் தெரியுமா, அந்த ஃபேமிலி ஜென்ரேஷன் ஃபுல்லாகவே அந்த வீவிங் பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி. அதெல்லாம் ரொம்ப இப்போ ரேர் ஆயிடுச்சு. இப்போ நிறைய பேர் எஜுகேட் ஆனதுனால அடுத்து அவங்களோட ப்ரொஃபஷனுக்கு தகுந்த மாதிரி அப்படியே போயிடுறாங்க. ஸோ அப்படிங்கும் போது வீவர்ஸுமே கம்மியாயிட்டாங்க. ஸோ வீவிங் பண்ணுறவங்களுமே வந்து கம்மியாயிட்டாங்க. அப்படிங்கும் போது சாரி ப்ரொடக்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹேண்ட்லூம் சாரீஸ் அப்படின்னா ஒரு சாரீ ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கே அவ்வளோ டேஸ் எடுத்துக்குது. ஸோ அப்படி இல்லை அப்படின்னா வந்து எஜுகேட்டடாக இருந்தாலுமே சைடில் நான் இந்த மாதிரி வந்து அவங்களோட ஃபேமிலியோட இந்த பிஸ்னஸை பார்க்குறாங்க, அந்த ஹேண்ட்லூம் பண்ணுறாங்க அப்படின்ற போது, ஸோ அப்படிங்கும் போது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அதுவுமே ஒரு கம்மியான டைம் எடுத்துட்டு பண்ணுறதுனால உங்களுக்கு அதுவுமே வந்து இந்த சாரீஸ் இதெல்லாம் ரேராக ரொம்ப டிலே ஆகிடுது. ஸோ ரா மெட்டீரியல்ஸ் வந்து கொஞ்சம் மாறிடுது. ஐ மீன் ரா மெட்டீரியல் ரெடி பண்ணுறதும் சேஞ்சஸ் ஆகுது, ரா மெட்டீரியல் ப்ரைஸ் சேஞ்சஸ் ஆகுது. இதெல்லாம் பொறுத்து தான் ஒரு சாரீ வந்து எப்படி சொல்கிறது, ப்ரைஸிங் வைஸும் சரி வெளியில் வருது, குவாலிட்டி வைஸும் சரி வெளியில் வருது. ஸோ அந்த காலத்தில் இப்படி வந்து சாரீஸ் வந்துச்சு, இந்த காலத்தில் இப்படி வந்தது அப்படின்னா ஸோ எல்லாமே இந்த மாதிரி ரீசன்ஸ்னால தான் வந்துட்டுருக்கு. ஸோ இருந்தாலுமே அதை ஃபுல்ஃபில் பண்ணுற அளவுக்கு மெட்டீரியல் வந்து கொடுத்துட்டு தான் இருக்கும். நிறைய மெட்டீரியல் வந்துட்டு தான் இருக்குது. நிறைய மெட்டீரியல் வைஸ் வந்து டிசைன் வைஸும் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கு. ஸோ இன்னமும் நம்ம ஹேண்ட்லூம் சாரீஸ்னு ஒரு சில சாரீஸ்லாம் இருக்குது, இந்த வாழைநார் பட்டு இந்த மாதிரி ஒரு சில சாரீஸ்லாம் இருக்குது காட்டன் சாரீஸில். ஸோ அதெல்லாமே நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் போடுவோம். ஸோ அதையே நீங்கள் பார்த்துக்கோங்க. நம்ம மோஸ்ட்லி வீடியோல எடுத்துட்டு வர்றது வந்து ட்ரெண்டிங் சாரீஸ் தான் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். இதை தவிர்த்து நிறைய இந்த டிசைனர் சாரீஸ் எல்லாமே கூட இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து கலெக்ஷன் நல்லா இருக்கு, குவாலிட்டி நல்லா இருக்கு அப்படின்ற பட்சத்தில் மட்டும்தான் நான் எடுத்துட்டு வருவேன். எல்லாமே இதெல்லாம் பார்த்ததுமே இது பார்க்க சூப்பராக இருக்கே அப்படின்ற மாதிரிலாம் எப்போவுமே நம்ம எடுத்துட்டு வந்துட்டு இருக்க மாட்டோம். நல்ல ஒரு டிசைனர் சாரி, சீக்வன்ஸ் ஒர்க் சாரீலாம் இருக்கு. ஸோ அந்த மாதிரி சாரீஸ்லாம் பார்க்கும்போது ஒரு சில இது நல்ல ஃபுல்லாக நல்ல சூப்பராக இருக்கு, கிராண்டாக இருக்கும். ஆனால் அதோட குவாலிட்டி ரொம்ப லெஸ்ஸாக இருக்கும். ஆனால் அந்த கிராண்டாக அந்த கொடுத்துருக்க அந்த சீக்வன்ஸ் ஒர்க்குக்குனே சாரியோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1500+ இருக்கும். ஆனால் அதோட ஒர்த் மீன் அந்த மெட்டீரியல் குவாலிட்டி நல்லா இருக்காது. அதனால தான் நம்ம ஒரு சில சாரீஸ்லாம் வந்து அவாய்ட் பண்ணி வச்சுருக்கோம். அது ஓரளவுக்கு அந்த ப்ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி குவாலிட்டியும் நல்லா இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் தான் நம்ம எடுத்துகிட்டு வருவோம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குவாலிட்டி வைஸ் வந்து எங்களுக்கு எந்த அளவுக்கு பெஸ்ட் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு பெஸ்ட் கொடுத்துட்டு தான் இருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில சாரீஸில் கம்ப்ளைண்ட் வருது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த சாரியை வந்து ரீஸ்டாக் பண்ணுறதோ அந்த மெட்டீரியலை திருப்ப எகெயின் எடுத்துகிட்டு வரதோ கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணிடுறோம். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஓரளவுக்கு நீங்கள் வந்து பார்த்த இடத்தோட நீங்கள் நம்பி ஒரு நல்ல பெஸ்ட் குவாலிட்டி சாரீஸை பெஸ்ட் ப்ரைஸில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் 3 செக்ஷன் கூட வந்துட்டோம். நான் வந்து நிறைய பேசிட்டே இருக்கேன்னு நினைக்கிறேன். நம்பர் 3 செக்ஷனில் என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து துஷர் சில்க் சாரீ பார்த்துருப்பீங்க. அந்த காட்டன் மிக்சர் துஷர் சில்க் சாரீஸ் வந்து போட்டிருக்கோமா. அது காட்டன் மிக்சர்னா சில்க் அண்ட் காட்டன் மிக்சரில் இருக்கிறதுனால சூப்பராக இருக்கும், ப்ரொஃபஷனாக இருக்கும். மெட்டீரியல் எந்த சாரியுமே எனக்கு இந்த மெட்டீரியல் பிடிக்கல எனக்கே வந்து டபுள் மைண்டடாக இருக்குது, எந்த மெட்டீரியல் நல்லா இருக்கும் அப்படின்றவங்களுக்கு கூட அந்த துஷர் சில்கில் போட்டிருந்தோம். அந்த துஷர் சில்க் சாரி அது அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்துட்டு இருக்க இது வந்து சில்கி துஷர் வந்து கொஞ்சம் வளவளப்பு ஃபீல் இருக்கும். நீங்கள் அந்த சாரியோட பேக் சைட் பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிடும் அந்த ஃபினிஷிங்கில். இந்த மாதிரி இருக்கிற சாரீஸ் தான் வந்து சில்கி துஷர் சாரி. அண்ட் தென் எண்ட் ஆஃப் த வீடியோ வந்து செமி காஞ்சி செமி சாஃப்ட் சில்க் சாரி வெரைட்டியில் இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபியூஷன் பட்டு ஒரு சில செமி காஞ்சி சாரீஸ் எடுத்துட்டு வந்திருக்கோம். ஸோ இன்னைக்கு வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்கேன் எல்லா கலெக்ஷன்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு நம்மளோட வீடியோஸை ஷேர் பண்ணுங்க. ஆன்லைன் ஷாப்பிங்கில் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் லைக் ஒரு பெரிய மோட்டிவேஷன் சப்போர்ட். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், கீப் சப்போர்ட்டிங்.